இந்த மண் கலரி எடுக்கப்பட்டால் மீண்டும் அந்த தூசு தங்க நகரத்தின் மீதே படியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு எங்கே போக போகிறீர்கள்? தங்க வயலிலே இந்த மண்ணை மீண்டும் நீங்க ரீசைக்ளிங் பண்ண போறீங்களா? சரி, அப்படி கழிவை நீங்க கழுவிட்ட பிறகு மீண்டும் எந்த இடத்துல கொட்ட போறீங்க? அவ்வளவு பெரிய இடம் எங்க இருக்குது? எந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறீங்க? இதை சரியான முறையிலே கையாளவில்லை என்றால் மிகப்பெரிய அழிவு தங்க வயலுக்கும் இருக்கிறது. இந்த சைனாடு மலையின் மீது வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு சரியான முடிவை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபுக்கு இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த எச்சரிக்கைகள் இருக்கிறது, அச்சங்கள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார் கடமை? இதை சரியான முறையிலே கையாளவில்லை என்றால் மிகப்பெரிய அழிவு தங்க வயலுக்கும் இருக்கிறது. தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபுக்கு இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த எச்சரிக்கைகள் இருக்கிறது, அச்சங்கள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார் கடமை? தங்க சுரங்க பகுதியில் இன்னைக்கு மத்திய அரசு, மாநில அரசு, இன்னைக்கு ஒரு சித்தராமையா தலைமையில் இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அரசு 2 நாளைக்கு முன்னால ஒரு கேபினெட் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த கேபினெட் முடிவை பார்க்கும்போது இந்த சைனாடு மலைகளை மீண்டும் அதிலிருந்து தங்கத்தை எடுப்பது என்ற ஒரு முடிவை செய்திருக்கிறது. இதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஏன்னா கோலார் தங்க வயல்ல தங்க சுரங்கத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும். இந்த தங்க வயலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த தங்க நகரமே அழிந்துவிடக்கூடாது என்பதில் எல்லா விதமான ஆதாங்கத்தோடு இதை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியான இன்னைக்கு மரியாதைக்குரிய மாநில முதல்வர் சித்தராமையா கேபினெட் எடுத்த முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு சைனாடு மலை. மலை என்றால் இது கல் பாறைகளால் ஆக்கப்பட்டதல்ல, வெறும் மண்ணால் தூசால் ஆக்கப்பட்ட ஒரு மலை. இது 150 ஆண்டு காலமாக கொட்டப்பட்டு வந்த ஒரு மலை. தங்கத்தினுடைய பாறைகளை அரைத்து அதனுடைய தங்கத்தை எடுத்து அதனுடைய கழிவுகள் இங்கே கொட்டப்பட்டது. இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு இருக்குது. ஒரு டன்னுக்கு 1 கிராம் கோல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேபினெட் முடிவில் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த லாஸ்ன்னு சொன்ன 1 கிராம் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மூடிட்டாங்க. இன்னைக்கு 1 கிராம் 7000 தாண்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருக்கிற 8000 அளவுக்கு போகிற அளவுக்கு இன்னைக்கு விண்ணை பிளந்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த தங்க நகத்தினுடைய இருக்குது. அப்போ தங்க வயலில் கண்டிப்பாக தங்கத்தை எடுத்தால் இன்னைக்கு இப்போ இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு கெனி தொழிலாளி சுரங்கத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு வரும்போது அவனுக்கு ஏதாவது இரும்பலோ தும்பலோ அவனுக்கு நோயோ ஏற்பட்டால் உடனடியாக அவனை பாதுகாத்திருக்கிறதுக்கு தங்க சுரங்க மருத்துவமனை இருந்தது. இன்னைக்கு நல்ல திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான மருத்துவ பாதுகாப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மருத்துவ பாதுகாப்பு கோலார் தங்க வயலிலே இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சாதாரண ஒரு நோய் வந்தாலே இன்னைக்கு உயிர் காக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான மருத்துவ பாதுகாப்பு இல்லை. அப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய மண்ணை கலரி எடுக்கும்போது மீண்டும் அப்படிப்பட்ட அபாயகரமான நோய்கள் ஏற்பட்டால், சிலிகாசஸ் போன்ற கொடூரமான நோய்கள் ஏற்பட்டால் அதை காப்பதற்கு மருத்துவ பாதுகாப்பா இருக்கிறதா என்கின்ற கேள்வி இங்கே எழுகின்றது. இன்னைக்கு இந்த காத்து காலத்தில் இந்த மண்ணெல்லாம் தூசி படிக்கிறது. இது இந்த நகரத்தினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியல, மண் படர்ந்திருந்து இன்னைக்கு அன்றாட உபயோகப்படுத்துகின்ற காய்கறிகள்ல கூட, பதார்த்தங்கள்ல கூட இன்னைக்கு உணவுகள் எல்லாம் இந்த மண்ணு படிந்துடுது. அதை நாம சாப்பிட்றதுனால இன்னைக்கு சிலிகாசிஸ் நோய் வருகிறது
என்பதாலேயே தங்க சுரங்க நிர்வாகம் அன்னைக்கு மலை மீது செடிகளை நட்டார்கள். இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால கூட நம்ம கோலார் மாவட்ட நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜெகதீஸ்வரா அவர்கள் சமூக நோக்கத்தோடு இன்னைக்கு தங்கவயல் மக்களையும் பொது அமைப்புகளை ஒன்று திரட்டி, வக்கீல்களை ஒன்று திரட்டி 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு இந்த மலை மீது பசுமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த நகரத்தின் மீது இந்த மண் படிகிறது, மார்க்கெட்டிலே வியாபாரம் செய்ய முடியவில்லை, மக்களால் வெளியே வர முடியவில்லை, மாணவர்களால் இன்றைக்கு வண்டி ஓட்ட தெருவிலே நடக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளால் இன்னைக்கு வளர்க்கப்பட்டது. இந்த மண் கலரி எடுக்கப்பட்டால் மீண்டும் அந்த தூசு தங்க நகரத்தின் மீதே படியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதனால் எங்களுக்கு என்ன அச்சம், இன்னைக்கு கேள்வி, இன்னைக்கு என்ன தெளிவு ஏற்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நான் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். எங்களுடைய கேள்வி ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு எங்கே போக போகிறீர்கள்? 1. 2, தங்க வயலிலே இந்த மண்ணை மீண்டும் நீங்க ரீசைக்ளிங் பண்ண போறீங்களா? அப்போ பண்ண போறீங்கன்னு சொன்னா இது எந்த இடத்துல, இன்னொரு இடத்துல நீங்க பண்ண போறீங்க? இந்த மண் மீண்டும் அதை அலைச்சி எடுக்கணும். இந்த மண்ணை ரீசைக்ளிங் பண்றதுனா தண்ணி வேணும். அப்போ இன்னைக்கு பல டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரு டிஎம்சி இல்ல, பல டிஎம்சி தண்ணீர் இன்னைக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த தண்ணீருக்கு என்ன திட்டம் இருக்கிறது? இன்னைக்கு 20 ஆண்டு காலமாக, 21 ஆண்டு காலமாக தங்க சுரங்க ஆழ பாதாளத்தில் இன்னைக்கு தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. பல்வேறு ஆய்வுகள் சொன்னது, இந்த தண்ணீர் எடுத்தால் இந்த மாவட்டத்துக்கே விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனையை பார்க்கலாம். கடல் நீரே குடிநீர் ஆக்குறான், கழிவு நீரே இன்னைக்கு குடி தண்ணீரா மாத்துறேன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது சுரங்க தண்ணீரை சுத்திகரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கூட இருக்குது. அந்த விஷயத்துக்கு போகாம இந்த தண்ணீரை எடுத்து இதை அழைத்தால் தங்க சுரங்கத்திலே மீண்டும் தண்ணீர் வெளியே வந்தால் தங்க சுரங்கத்திலும் மீண்டும் தங்கத்தை எடுக்கலாம். அதற்கான வாய்ப்பு கூட இன்னைக்கு தண்ணி மூடிடுச்சு, அதனால தங்கத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப இது ரீசைக்ளிங் பண்ணா அதுக்கு தண்ணி தேவைப்படும். அப்ப அந்த தண்ணியை எடுத்து உபயோகப்படுத்த போறீங்களா? சரி, அப்படி கழிவை நீங்க கழுவிட்ட பிறகு கழிவுகளை மீண்டும் எந்த இடத்துல கொட்ட போறீங்க? அவ்வளவு பெரிய இடம் எங்க இருக்குது? எந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறீங்க? அப்போ இந்த தங்க நகரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகள் இன்றைக்கு இருக்கிறது. இன்னைக்கு மிகப்பெரிய நகரம் இருக்கிறது. அதனால எங்க கொட்ட போறீங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. எங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த தங்கத்தை எடுத்தால் மீண்டும் தங்க நகரம் ஒளிர வேண்டும், பிரகாசமாக மீண்டும் படிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு இதை சரியான முறையிலே கையாளவில்லை என்றால் மிகப்பெரிய அழிவு தங்க வயலுக்கும் இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கையையும் நான் ஏற்கின்றேன். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இதற்கு தெளிவான நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். கோலார் தங்க வயல்ல தொழிற்சாலை ஏற்படுத்துறதுனாலயோ இந்த எப்படி சொல்லிட்டா ஜனங்க நம்மளுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாந்துருவாங்க, நாம கொள்ளாட்சின்னு போயிடலாம், தனியார் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கூட்டு சதி இந்த மத்திய அரசிடம் இருக்கிறதா? ஏன்னா இது உலக டெண்டர் விடுறேன், குளோபல் பெரிய பெரிய கம்பெனியை வச்சு நடத்துறேன் அப்படின்னும் போது அவனுக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இருக்காது. அதனால எங்களுக்கு மிக கௌரவம் இருக்கிறது. கர்நாடகத்தினுடைய முதல்வர் சித்தராமையா அவர்கள் மக்கள் சார்ந்த முதல்வர், சமூக நோக்கத்தோடு கொண்டவர். அவருக்கு இந்த மக்களுடைய நோக்கத்தோட தான் கோலார் தங்கவயல் மறுசீரமைப்பு ஆகணுன்றதுக்காக ஒரு இதுல அவர் பண்ணியிருப்பார். அதனால நாங்க இந்த மாநில முதல்வர் சித்தராமையா அவர்களையும் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்னைக்கு கர்நாடகத்தினுடைய மண்ணின் மைந்தன், இன்னைக்கு விவசாயிகளினுடைய பிள்ளை என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்ற மாண்புமிகு குமாரசாமி அவர்கள் இன்னைக்கு ஹெவி இண்டஸ்ட்ரியினுடைய மினிஸ்டரா இன்னைக்கு ஆயிருக்கிறார். கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி,
அந்த கட்சியினுடைய ஜேடிஎஸ் கட்சியினுடைய எம்பி மல்லேஷ் பாபு இங்க வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப மாவட்டமே இன்றைக்கு ஜனதாதளத்தை ஆதரித்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலே கர்நாடகாவிலே இந்த கோலார் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மண்ணின் மைந்தன் குமாரசாமி அவர்கள் மனது வைத்து இங்கே மிகப்பெரிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கேஜிஎஃப்ல வெறும் மைன்ஸ் மலை மட்டும் இல்லை, இங்க மிகப்பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரி போடக்கூடிய ஒர்க் ஷாப்புங்க மூடிட்டு இருக்குது. அப்படி அதை திறக்கப்பட்டால் மீண்டும் ரயில் வேகன் தொழிற்சாலையை உருவாக்க முடியும். ஆயிரக்கணக்கான படித்த டிப்ளமோ என்ஜினியர் படித்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் நல்ல வேலைகளை உருவாக்க முடியும். பெமல் தொழிற்சாலையை சரியான முறையிலே கையாண்டால் இன்றைக்கு தங்க வயலினுடைய தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்த முடிய வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு மத்தியிலே இந்த சைனாடு மலையின் மீது வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு சரியான முடிவை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபுக்கு இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த மந்திரியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு குமாரசாமி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ஆந்திர மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னைக்கு பிச்சாநாத்தம் சிகிரிகுண்டா ஆந்திராவை சேர்ந்ததுதான். அந்த மாநிலத்தினுடைய இவர் தான் இன்னைக்கு மைன்ஸ் மினிஸ்டரா மாண்புமிகு கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த எச்சரிக்கைகள் இருக்கிறது, அச்சங்கள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார் கடமை? மக்களுக்கு கோல்டு எடுக்கிறாங்களா, மீனும் நல்லா ஊர் செழிப்பாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம பண்ண முடியாது. அதனால நான் ஏன் பேசுறேன், இவன் என்ன தொழிலாளியா, இவன் யார் பேசுறதுக்கு அப்படின்னு அந்த நோக்கம் இல்லை. எங்க தாத்தா இந்த மைன்ஸ்ல கெனியில பாறை வெடிப்புகளில் உயிர் நீத்து அவருடைய ரத்தமும் சதையும் என்ற மண்ணோடு இன்றைக்கு கலந்திருக்கிறது. என் தந்தை இந்த தொழிலாளி வர்க்கத்திற்காக தங்க சுரங்கத்தில் உழைத்து அந்த வேர்வை சதை என்ற மண்ணோடு இருக்கிறது. 6000 தொழிலாளர்கள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போன அவர்களுடைய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கு கலந்திருக்கிறது. இன்றைக்கு 150 ஆண்டுகளாக 3 தலைமுறையாக தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளினுடைய ரத்தமும் சதையும் வேர்வையும் சிந்தி இருக்கக்கூடிய நினைவு சின்னம்தான் இந்த மலை. இதை அப்படிப்பட்ட இந்த மலையை குடைகிறார்கள், அள்ளுகிறார்கள், தங்கத்தை எடுக்க போடுகிறார்கள் என்கின்ற போது என்ன நம்ம நினைவு சின்னமே அழிஞ்சிடுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேதனை இருந்தாலும் கூட ஒரு பக்கம் இந்த ஊர் வளர்ச்சி அடையுது, வேலை கிடைக்கிறது அப்படின்ற போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இதை சரியான முறையிலே கையாளவில்லை என்று சொன்னால் இந்த ஊர் அழிவுக்கு ஏதாவது சதி திட்டம் இருந்தால் அதை எதிர்த்து வீறுகொண்டு போராட்டத்தை நடத்துவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பதை எச்சரிக்கின்றேன். இது சைனாடு மலையல்ல, தியாகத்தால் அவர்களுடைய தொழிலாளர்களுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி இந்த உலகுக்கே தங்கத்தை வாரி இறைத்த அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய உயிர் மூச்சுதான் இந்த மண். இந்த மண்ணை நான் முத்தமிடுகின்றேன். இது வெறும் தங்கம் அல்ல, எங்களுடைய தியாக வரலாறு. இந்த வரலாறு, இந்த மண் ஒரு நினைவு சின்னம். இதை நான் வணங்குகின்றேன். என் பாட்டன், என் தந்தை, என் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளி வர்க்கத்தினுடைய வேர்வை ரத்தம் தான் இந்த மண். இந்த மண் என்று சொல்லி இந்த மண்ணை ஒரு நினைவு சின்னத்தையே குடைகிறார்கள் என்கின்ற போது இது சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்கின்ற அச்சம்தான் இந்த பேட்டி.